இருக்கும். 2005 ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு படங்கள் நடிக்கலை. ஸோ சினிமா வர்ற வழியாக வருமானம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்திருக்கும். வேறு அவர் இந்த ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபம் இருக்குது. அதுவும் ஒரு கட்டத்தில் வந்து கட்சி ஆஃபீஸாக மாறினால அது வழியாகவும் வருமானங்கள் வர்றது நின்று போயிருக்கும் வந்து. நீங்க சொன்ன மாதிரி ஆண்டாள் நகர் காலேஜ் மூலமாக அவருக்கு பெரிய வருமானம் வரலங்கிறது தான் தெரியுது வந்து. வேறையும் அவருக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருக்காரா என்ன ஏதுன்னு தெரியல வந்து. இந்த 2 சொத்து தான் பரவலாக வெளியே தெரிய வருது வந்து. ஸோ பெரிய வருமானங்கள் இல்ல. இன்னொரு பக்கம் வந்து மருத்துவ செலவு பெரிய அளவுல போய்க்கிட்டு இருக்கு வந்து. ஸோ அதனால வருமானங்கள் இல்ல. அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில அவங்க கேப்டன் டிவிய கூட நிறுத்திட்டாங்க வந்து. ஆமா, ஆமா. 2019 வந்து இந்த ஆண்டாள் நகர் காலேஜ வந்து ஒரு பேங்க்ல அடமானம் வச்சிருந்தாங்க. 5,00,00,000 வந்து அந்த பணத்த திரும்ப கட்டல. அதனால காலேஜ நாங்க வந்து ஏலத்துக்கு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பேங்க் சார்பா அறிவிக்கப்பட்டது. அப்பவும் பிரேமலதாவே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வருமான வாய்ப்புகள் எதுவுமே இல்ல. பசங்க இப்ப தான் வளர்ந்து வராங்க. அவங்க நடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா வருமானம் வரும். நாங்க அதுக்குள்ள இத சமாளிச்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப 2019 இன்னைக்கு ஒரு 2025 ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க எதிர்பார்த்த மாரி எதுவும் நடக்கலன்னு தான் தெரியுது வந்து.